ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உடம்புக்கு நல்லது உளுந்தங்களி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கால் வலி, கை வலி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இதுக்கு 1 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அடுத்து வெல்லம் எடுத்துருக்கோம். 1 கிளாஸுக்கு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வெல்லம். அடுத்து இது என்னென்னா, இது வெள்ளை எள்ளு கொஞ்சமாக எடுத்து இப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. காய வச்சுட்டு கொஞ்சம் சட்டி சூடானதுக்கப்புறமா இந்த எள்ளை எடுத்து அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா போட்டு கிண்டணும். இப்படியே ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா போட்டு கிண்டுங்க. எனக்கு பொதுவாக வெள்ளை எள்ளுக்கு சாப்பிட்றது பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போட்டுக்குவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கருப்பு உளுந்தில் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட பண்ணலாம். ஆனால் கருப்பு உளுந்தில் தான் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி ஹை பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். அப்போ நீங்கள் நிப்பாட்டிடுங்க. இப்போ நாம் இதை ஃபேனில் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த உளுந்தை நல்லா ஃபேன் போட்டு ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெல்லத்தை இந்த கிளாஸால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த சட்டிகளை வச்சு இப்போ நம்ம கரைக்க போகிறோம். பார்க்கலாம். 1 கிளாஸ் உளுந்து எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இது ரொம்ப நுணுக்க தேவையில்லை. இது இப்படி போட்டு கரைச்சோன்னா நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது போட்டு நல்லா இப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த வெல்லத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நாம் இப்போது உளுந்து அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். உளுந்து அரைக்கிறதுக்குள்ளே இந்த இது ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா அரைப்பட்டுருச்சு. மிக்சியே சூடாகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து கொட்டிடுங்க, அப்படியே ஆறட்டும். இப்போ நாம் அடுப்பை ஹையில் வச்சுட்டு இப்படியே போட்டு கலக்கணுன்னா மிச்ச வெல்லமும் நல்லா கரைஞ்சிரும். அது கரையிற வரைக்கும் இப்படியே போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு இது வேறு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லத்தை நல்லா நுணுக்கி அப்படியே போட்டிங்கன்னா டக்குனே கரைஞ்சிரும். இதை நான் கொஞ்சம் நுணுக்க நேரம் இல்லாமல் இப்படி போட்டு கிண்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போ உடனே நம்ம உளுந்து எடுத்து அப்படியே அந்த பொடி எடுத்து இதில் கொட்டணும். இப்போ நாம் அந்த பொடியை கொட்டிட்டோம். இனிமேல் கிண்டணும் தான். இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. நல்லா அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் மெயின் இதுதான். வயசுக்கு வந்தவங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்ணும். ஆனால் வயசுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு உளுந்தங்களி தான் எல்லாம் கொடுப்பாங்க. நானுமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவ தான். ஆனால் இப்போ சாப்பிட்றேன். ஏன்னா இதோட நலன்லாம் இப்போ தான் புரியுது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எடுத்த அதே கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் தான். அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இனிமேல் நல்லா கிண்டணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடி பிடிக்கும். நல்லா பிடிச்சி கிண்டிக்கணும். நல்லெண்ணெய் வாசனையும் வந்துட்டு தான் இருக்கும். நல்லா போட்டு இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இது நல்லா கிண்டினதுக்கப்புறமா எண்ணெயால் லேசாக மேலே வர மாதிரி இருக்கும். அப்போ உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். இப்படியே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்க விடக்கூடாது. இப்போ நான் சமைக்க ஆரம்பித்தப்போ எவ்வளோ நிறையா இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டீங்கல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், களி ரெடி. நீங்கள் இதை ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் இனிப்பு போடலாம். இனிப்பு இருக்க இருக்க இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அல்வா மாதிரி கூட இருக்கும். அது எல்லாமே நல்லது தான் உடம்புக்கு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறது உடம்பு எலும்புக்கு இன்னுமே நல்லது. இந்த மாதிரிலாம் ஓரத்தில் இந்த மாதிரி எண்ணெயில் தெரிச்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டணும். கிண்டி ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடணும்.
நீங்கள் இதை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லைன்னா ஒரு நாள் கூட சாப்பிடுங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இப்போயே சாப்பிட வச்சு பழக்க வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச களி செஞ்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.